காந்தாரா சாப்டர் 1 இந்த படம் எப்போ ஆரம்பிச்சாங்களோ தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். ரீசெண்ட் டைம்ஸில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படகுல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே திடுதுப்புன்னு ஏதோ அந்த படகு ஸ்டேபிளாக இல்லை. அதுக்குள்ளே இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நடுவில் அந்த படகுலேருந்து குதிச்சு எப்படியா இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், இந்த க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தப்பிச்சு கரைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இது முதல் முறை கிடையாது. தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் காந்தாரா சாப்டர் 1 ஆரம்பிச்சதுலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். காந்தாரா, நீங்கள் எல்லாருமே இந்த படத்தோடைய சாப்டர் 1 பார்த்துருப்பீங்க. ரிஷப் ஷெட்டி பயங்கரமான ஒரு எஃபர்ட்டோட உண்மைத்தன்மையாக அந்த கடவுள் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அம்மன். ஒரு சில பேர் அவங்கள அம்மனா சொல்கிறாங்க, ஒரு சில பேர் அவங்கள விஷ்ணுவாக சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் சிவபெருமானுடைய இன்னொரு உருவமாக சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தர் ஒரு வழிபாடுகளும் அதை தாண்டி அந்த கடவுளை பார்க்குற அந்த விதமும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோடைய டைரக்டர் ரிஷப் என்ன ஆசைப்பட்டிருக்காருன்னா, அந்த காலகட்டத்தில் நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க, மிக முக்கியமாக காடு சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் வருது. அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து எப்படி அந்த அம்மன் இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. அப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் மீண்டும் அதே ராஜா குடும்பத்தை சேர்ந்த வாரிசு மூலியமாக வருது. அப்படி இருக்கும்போது அதே கடவுளே இறங்கி அந்த நிலத்தையும் அங்கே இருக்க மக்களையும் எப்படி காப்பாற்றுறாங்கன்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இப்போது இந்த படத்தோடைய பார்ட் 1 மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதை தொடர்ந்து இந்த பார்ட் 2ல் என்ன நடக்குறாங்கன்னா, சாப்டர் 1 அப்படின்னு இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காந்தாரா அப்படின்ற அந்த கடவுள் எப்படி உருவானாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக காட்டணும். அந்த ஹிஸ்டாரிக்கலான கதையை இதில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி, ஹிஸ்டாரிக்கலான கதை இதை சுற்றி என்னென்ன இருக்குன்றத நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷ்ணு பகவானுடைய அந்த வராக அவதாரம், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கனை அழிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பூமாதேவியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பகவான் இந்த வராக அவதாரத்தை எடுத்து அவருடைய அந்த கொம்பு மூலியமா பூமாதேவியை தாங்கி பிடிச்சி நிற்கிறாரு, அந்த அரக்கனை அழிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டோரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அம்பாள் பராசக்தி வந்து என்ன பண்றாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் 5 பன்றிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பன்றி வெளியில வந்துடுது. அதுக்கு என்ன பண்றதுன்றது தெரியல. அந்த அழகான குடும்பத்தை விட்டுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பன்றியை இங்கே பராசக்தி அவங்களுடைய கைலாசத்தில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பன்றி தொடர்ந்து இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு பெரிய டிசாஸ்டர் பண்ணிடுது கைலாசத்தில். அதை பார்த்த சிவபெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. அதன் காரணமாக அதை வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணதுக்கு அப்புறமா பராசக்திக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க போய் அழறாங்க, நான் ரொம்ப ஆசையாக வளர்த்துருந்தேனே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்குறேன். உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமா அவனால் இங்கே இருக்க முடியாத, அவன் பூலோகத்துக்கு போகணும். பூலோகத்துக்கு போய் அவனை என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்க அரக்கர்களை அழித்து மக்களை ரொம்ப சந்தோஷமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். மிக முக்கியமாக இந்த ஒரு காந்தாரால வர கடவுளை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு சிறு தெய்வ வழிபாடாக தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஓவரால் மலைவாழ் மக்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனும் ஒரு பவரும் அந்த கடவுள்கிட்ட இருக்குன்றத, அந்த கோலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் நீங்கள் எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்க. அது எப்படி நடக்குது அப்படின்றது சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாரும் இப்போ ஐயனார் கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கட்டும், சாமி வர்றதை பார்த்துருப்போம்ல. இங்கே எப்படி நடக்குதுன்னா, நம்ம நார்மலாக கோயில் வரும்போது சாமி வர்றதுன்றது யாருக்கு வேணால் எப்படி வேணால் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ப்ராப்பராக அந்த சாமியோட வேஷத்தை போட்டு அந்த சாமியை மனசில் நினச்சி உள்வாங்கி அந்த சாமியாகவே அவங்க மாறுறாங்க. அப்போ அந்த நொடியில் அவங்களுக்குள்ள அந்த சாமி உள்ள இறங்கி பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான குறி சொல்கிறாங்க, அது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது அப்படின்றது ரொம்ப ரூட்டடாக பல தலைமுறைகளாக நடந்துட்டு வர ஒரு ப்ராசஸாக தான் இது இருக்குது. இந்த கதையோடைய ப்ரீக்குள்ள தான் நம்ம ஹீரோ ரிஷப் ஷெட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போயிட்டுருக்காரு. முதல் சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், அவர் கேரளாவை சேர்ந்தவராக இருக்கார். ஒரு நீச்சல் நல்லாவே தெரியும். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஆற்றுல போய் குளிக்கலான்னு போயிருக்காரு. மறுநாள் அவர் இறந்து போயிருக்காரு. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த ஆறில் மிகப்பெரிய வெள்ளம் கிடையாது,
ரொம்ப சாஃப்டாக ஸ்டெடியாக இருக்க ஆறு, பெரிய வெள்ளோட்டம்லாம் இல்லாத ஒரு ஆறு. அதில் நீச்சல் தெரிஞ்சவன் கண்டிப்பாக ரொம்ப அழகாக நீச்சல் பண்ணி வெளியில் வந்துடுவான். அவருக்கு நீச்சலும் தெரியும். ஆனால் அவர் இறந்ததுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது பாயிண்ட், அதே படத்தில் நடிச்சிருந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக முழுக்க முழுக்க ஒரு ரிசப்ஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடுதுப்புன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே உட்கார்றாரு. அந்த ஸ்பாட்லேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. இதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாத்துறதுக்காக ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு இடம்னா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரெடி ஆகிறதுக்காக ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு ஹோட்டலில் இருப்பாங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ஒரு வண்டி இருக்கும். இல்லை அவங்க அதே ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னா டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு காமனான பிளேஸ், எக்ஸாம்பிள் கோயம்பேடு, வடபழனி அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மிக முக்கியமான இடத்துல அவங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அப்படி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருக்க வண்டி, ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போயிட்டு இருக்க வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது. நல்ல வேலை அதுக்குள்ளே யாருக்கும் உயிர் சேதம் இல்லாமல் தப்பிச்சிடுறாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த படகு கவிழ்ந்துருக்கு. இதுக்கு காரணமாக இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பேய் படங்கள் எடுக்கும்பொழுது இப்படி அமானுஷ்யமான ஒரு சக்தி அப்படின்றது ஒன்று இருக்கும். சுவாமி படங்கள் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த சுவாமி படங்கள் எடுக்கும்பொழுது அந்த சுவாமி படத்து மேலே ஒரு பெரிய நேர்த்தி ஒன்று இருக்கணும், பக்தி ஒன்று இருக்கணும். அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு சிறு தெய்வ வழிபாடில் அந்த தெய்வத்துக்கு பயங்கரமான ஒரு கோபமும் சக்தியும் இருக்குமா. ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட அது டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்படி ஏதாவது தெரியாமல் டிஸ்டர்ப் ஆகி இருக்கலாம். அது தொடர்ந்து இந்த படக்குழுவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இல்லை மீண்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக காந்தாரா டீம் இதுக்கு ஒரு பெரிய பூஜை பண்ண போகிறாங்களா? மிக முக்கியமாக அந்த சுவாமியை அவங்க எப்படி கூல் டவுன் பண்ண போகிறாங்க? இது சுவாமினால தான் நடக்குதா, இல்லை நாமளாக கற்பனை பண்ணிக்கிட்டு டெக்னிக்கலாக நடக்கிற விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணிக்கிறோமான்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட டாட்ஸ் அண்ட் கமாஸ் இந்த படத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே எங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி காந்தாரா விட இந்த காந்தாரா சாப்டர் 1 அப்படின்றது பாக்ஸ் ஆஃபீஸில் யாரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும்பொழுது அப்போது இது எல்லாமே மறைக்கப்படும், மாறப்படும்ன்றதான் என்னுடைய வியூவாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்குது, உங்களுடைய விஷன் என்னவாக இருக்குது, நீங்கள் இந்த கதைகளை கேட்கும் போதும் இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போதும் உங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடா வச்சுக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.